கஷ்டப்படாம வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறத ரஜினியோட டைலாக். அது மாதிரிதான் என் வாழ்க்கையிலயும் கஷ்டம் இல்லாம எதுவுமே கிடைக்கல. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போகும்போது என்ன நான் சர்வை பண்றதுக்காகவே கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணி அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒவ்வொரு வீடா போய் நான் சர்வைஸ் பண்ணி தான் என்னை நான் காப்பாத்திக்கிட்டேன். அந்த பழையரும்பு கடையில ஒரு 10க்கு 10 என்னை நம்பி என் அப்பா அன்னைக்கு வந்து ஒதுக்கி கொடுத்தாரு. அந்த ஒதுக்கி கொடுத்த இடத்துல தான் என்னோட கம்ப்யூட்டரோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் என்ற நான் அங்கே ஆரம்பிச்சு என்னோட வாழ்க்கையில முதல் படியை நான் வந்து எடுக்கிறேன். அங்கே எடுத்து அதில் இருந்து என்னால் சர்வை பண்ணி 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 அடுத்த லெவலுக்கு நான் போகணும், எங்கே நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போகும்போது எனக்கு கண்பட்டது தான் ஆப்பிள். அந்த ஆப்பிள் ஃபோனில் தரமான முறையில் மன நிறைவாக எல்லாத்துக்குமே குறைந்த விலையில் அன்போட நிறைய ஃபோன் நான் கொடுக்க ஆரம்பித்தேன். என்னன்னு நம்பி நிறைய பேர் என்னை ஆதரித்து என்கிட்ட சர்வை பண்ணாங்க. காரணம், அந்த பழையரும்பு கடையில் அவங்களாம் நினச்சிருந்தா அந்த ஒரு பாட்டில் வாங்காமல் என்னை உதாசீனப்படுத்திருக்கலாம். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரையும் எங்கிட்ட சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் எங்கிட்ட ஃபோனை வாங்க ஆரம்பித்தாங்க. அதோட உத்வேகம் தான் ஆர்த்தி தேட்டர் ரோட்டில் நான் ஆப்பிள் ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணேன். அதில் இன்னும் ஹை குவாலிட்டியாக ஜெனியூனாக இன்னும் ப்ரீமியராக எல்லாத்துக்குமே சர்வீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அது ரொம்ப ஒரு ஆத்தென்டிக்கேட்டான ஒரு லேண்ட்மார்க்காக இருந்தது. அதை தொடர்ந்து நான் அங்கே ஆரம்பித்ததுக்கு அப்பாற்பட்டு சாம்சங் ஷோரூம்க்கு நான் கண்டிப்பாக இதை நான் சொல்லியே ஆகணும். இந்த இடத்துல பாலாஜி சார், அப்புறம் எனக்கு இன்னொரு அப்பா மாதிரி ராஜன் சார், அவங்க 2 பேர் இல்லைன்னா எனக்கு ஐடென்டிகேட்டே கிடைக்காது. அவங்க மூலமாக எனக்கு கிடைச்ச ஒரு சாம்சங் ஷோரூம். அதை தொடர்ந்து விவோ ஷோரூம், இந்த 3 ஷோரூம் சேர்ந்தது தான் டொமினிக்.